நேயர்களுக்கு சாகி சுதாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது டூம்ஸ்டே கிளாக் என்ற கடிகாரத்தை பற்றி. 1947 கண்டுபிடிக்கப்பட்ட கடிகாரம் இது. 1945 சிகாகோ பல்கலைக்கழகத்தில் சிகாகோ அணு விஞ்ஞானிகள் இணைந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஜே ராபர்ட் ஓப்பன்ஹைமர் போன்றவர்கள் இணைந்து உருவாக்கிய கடிகாரம் இது. அந்த கடிகாரத்தில் இரவு 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை மட்டுமே எண்கள் இருக்கும். நேரமுள் நிமிடமுள் என்ற 2 முட்கள் மட்டுமே இருக்கும். இந்த கடிகார முட்கள் நள்ளிரவு 12ஐ தொட்டுவிட்டால் உலகம் அழிய போகும் தருணம் வந்துவிட்டது என நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக வடிவமைக்கப்பட்ட கடிகாரம் இது. இது தானாக நகருமா அப்படின்னு கேட்டால் அப்படி நகராது. ஆண்டுக்கு 2 முறை விஞ்ஞானிகள் கூட்டம் கூடி கலந்தாராய்ந்து முட்களை நகர்த்தலாமா, முன்னோக்கி நகர்த்தலாமா, பின்னோக்கி நகர்த்தலாமா என முடிவு செய்து நகர்த்துவார்கள். அணு ஆயுதங்கள், காலநிலை மாற்றம், சீர்குலைந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவற்றால் முடிவு செய்வார்கள். இவற்றை கொண்டு முடிவு செய்வார்கள் உலகம் அழிவை நோக்கி போகின்றதா எப்படி என்று. அணுகுண்டு போட்ட போது முன்னோக்கி சென்றது உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்படி இது 18 முறை முன்னோக்கியும் 8 முறை பின்னோக்கியும் கூட நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறை 12ஐ நோக்கி முட்கள் நகரும் பொழுது எப்படியெல்லாம் இந்த உலகம் அழிவை நோக்கி செல்கின்றது, அதை எப்படி குறைக்கலாம் என பேசி முடிவு செய்வார்கள். இப்போது ஏன் நாம் அதை பற்றி பேசுகிறோம்? இத்தனை நாள் இல்லாமல் இந்த கடிகாரத்தை பற்றி இன்று ஏன் பேசுகிறோம்னு கேட்டோம்னா, சென்ற ஜனவரி 2025 ஜனவரியில் இந்த கூட்டம் கலந்தாராய்ந்து பேசும் பொழுது அந்த கடிகாரத்தின் முட்கள் 12ஐ நோக்கி நகர்ந்து விட்டது. இன்னும் 89 வினாடிகளே இருக்கின்றது 12ஐ தொடுவதற்கு. உலகம் அழிய போகும் தருணம் வந்துடுச்சு, கைகளை மீறி கொண்டு சேர்க்கொண்டு சூழ்நிலை கைகளை மீறி சென்று விட்டது, இனிமேட்டு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்களாம். விஞ்ஞானிகளே அப்படி சொன்ன பிறகு நாம் என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு முறையும் இயற்கை தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளும், தன்னை புனரமைத்து கொள்ளும் என்ற விதியை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதன்படி நடந்தது எல்லாம் நமக்கு தெரியும். அந்த விதியின் நம்பிக்கையில் எப்படியானும் ஒரு வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த டூம்ஸ்டே கிளாக் பதிவிலிருந்து நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.